வானகமே, வையகமே, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே, உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழி இல்லை. SSLC படித்தும் வேலை இல்லை, மேல் படிப்புக்கு பணம் இல்லை. பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை, மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை. இவை இரண்டுவே எனக்கு இல்லை. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். கயத்தாற்றங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு, இந்த அனாதை சங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். ஐயோ, இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே. அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? சொர்க்கத்திலா நரகத்திலா? என்னைய பத்த நீ என்ன சொர்க்கத்திலே இருப்ப, நரகத்துலதான் இருப்ப. இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன். அம்மா, யார வராங்க? கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு. பெரியப்பா, ராமு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, யாரோ வராங்களே. இனிமே நான் ஏன் உயிர் வாழும்? எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான். அவன் எங்க இருந்தாலும் வாழ். கடவுளே. சீதா, சீதா. என்னங்க இது? ஆமா சீதா, நீ இதுக்காக இங்க வந்த? காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்தேன். இது எனக்காக போட்ட கயிறு. ஏமா போய் சொல்றேன்? அது நான் போட்ட கயிறு, அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ போட்ட கயிறா? ஆமா, நீ யாரு? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? என் பேரு சங்கர். நான் SSLC படிச்சிருக்கிறேன். சொந்தமா நாடகம் நடத்துறேன். லாஸ் ஆயிட்டேன். கொத்தவால் சாவடியில இருந்து கோடம்பாக்க வரைக்கும் வேலை தேடினேன், தேடினேன், தேடிக்கொண்டே இருந்தேன். பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்தேன். விறுவிறுன்னு வீட்டுக்காரன் வந்து வாடகை கேட்கிறான். ஏன்டா இவ்வளவு நேரம் உட்காந்தேன்னு? இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. இல்லப்பா, நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன். நான் என்ன திரும்பி வர்றதுக்கா சாகுறேன்? என்ன தடுக்காத. இல்லங்க, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம். வேலை தேடி அலைஞ்சு செத்தா அது உங்களுக்கு பெருமை. இது கூட நல்ல யோசனை. சரி சரி, நீங்க 2 பேரும் லேட் பண்ணாதீங்க. கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமு, சீதா, நம்ம சாவுலையாவது ஒண்ணு சரி. வா சீதா. ஆமா, இப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறீங்க? அதானே, வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியல. ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வேன்? எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி. அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட, டேய் ராமு, என் புணத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா. உங்க சித்தப்பா வெறுத்துட்டு வந்துட வேண்டியதானே? முடியாது. எங்க சித்தப்பா கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய், என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்துரு. என்னப்பா நீ விளையாடிட்டே இருக்க? எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன். அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற? அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்க வை. எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு.